ஹாய் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 51 கொஸ்டின்லேருந்து 100 கொஸ்டின் வரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? ஆப்ஷன் ஏ திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். 52வது கொஸ்டின், வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர்? ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. 53வது கொஸ்டின், சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகள். 54வது கொஸ்டின், ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக. ஆவாரம் சர்க்கரை நோய், வாழைப்பூ வயிற்றுப்புண், வல்லாரை நினைவாற்றல், முடக்கத்தான் இலை மூட்டு வலி. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 55வது கொஸ்டின், பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர்கள் நிலையினை தனது புதுக்கவிதையில் படம் பிடித்து காட்டியவர்? ஆப்ஷன் சி அப்துல் ரஹ்மான். 56வது கொஸ்டின், முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம்? ஆப்ஷன் ஏ அரபியர் வணிகம் செய்த இடம். 57வது கொஸ்டின், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. தோவாலை அப்படின்னா பூச்சந்தை, ஐயலூர் அப்படின்னா ஆட்டுச்சந்தை, ஈரோடு ஜவுளிச்சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 58வது கொஸ்டின், மூவலூர் ராமாமிர்த அம்மாள் வாழ்ந்த காலம்? ஆப்ஷன் பி 1883 to 1962. அடுத்ததாக 59வது கொஸ்டின், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார். 60வது கொஸ்டின், தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர்? ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். 61வது கொஸ்டின், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என கூறும் நூல்? ஆப்ஷன் பி புறப்பொருள் வெண்பா மாலை. 62வது கொஸ்டின், கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா என்னும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி எது? ஆப்ஷன் பி மயிலாப்பூர். 63வது கொஸ்டின், இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் எனும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர்? ஆப்ஷன் பி சட்டமேதை அம்பேத்கர். 64வது கொஸ்டின், மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்? ஆப்ஷன் ஏ காயிதே மில்லத். 65வது கொஸ்டின், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. வீரமாமுனிவர் இத்தாலி, ஜியு போப் இங்கிலாந்து, கால்டுவெல் அயர்லாந்து, சீகன் பால்கு ஜெர்மன். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 66வது கொஸ்டின், கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார் என கண்டறிக? ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். 67வது கொஸ்டின், முதலில் 5ஆம் பிரயாயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர்? உவேசா. மேற்கண்ட வரியில் வித்யாபியாசம் என்பது? ஆப்ஷன் சி கல்வி பயிற்சி. 68வது கொஸ்டின், கூற்று. தே.பொ. மீனாட்சி சுந்தரனாரின் கானல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல். காரணம். சிலப்பதிகார காப்பியத்தை கானல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி. 69வது கொஸ்டின், திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர்? ஆப்ஷன் சி பரிதிமாற் கலைஞர். 70வது கொஸ்டின், சரியான விடையை மொழியுடன் பொறுத்துக. ஸோ வட்டார மொழி என்னது? இருக்குது. கிளை மொழி கன்னடமும் தெலுங்கும். எழுத்து மொழி நாளேடுகள். பேச்சு மொழி அது ஒரு உணர்ச்சி மொழின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 71வது கொஸ்டின், தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர்? ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். 72
மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். 73வது கொஸ்டின் மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் டி பாவண்ணன். 74வது கொஸ்டின் மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை ஆப்ஷன் பி குளத்தங்கரை அரசமரம். 75வது கொஸ்டின் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கண நூல் கூறும் நூல் ஆப்ஷன் ஏ தண்டியலங்காரம். 76வது கொஸ்டின் சரியான விடையை தெரிவு செய்க. கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடு. 1வது கூற்று தாமரை திரு விருது பெற்ற நா. முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர். கலைஞாயிறு நா. முத்துசாமி நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர். நா. முத்துசாமி தெருக்கூத்தை தமிழர் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 சரி. 77வது கொஸ்டின் இந்திரா காந்தி படுத்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம். 78வது கொஸ்டின் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் ஆப்ஷன் சி கந்தர்வன். 79வது கொஸ்டின் தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் ஆப்ஷன் சி பூங்கொடி. 80வது கொஸ்டின் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரையிசை பாடலை இயற்றியவர் ஆப்ஷன் சி கண்ணதாசன். 81வது கொஸ்டின் எது உம்மை தொகை ஆப்ஷன் ஏ அண்ணன் தம்பி, அதாவது அண்ணனும் தம்பியும் வரும். 82வது கொஸ்டின் செல்வி செய்தாள் என்பதன் பிறவினை ஆப்ஷன் பி செல்வி செய்வித்தாள். 83வது கொஸ்டின் பெயருக்கு ஏற்ற வினை மரபை தேர்ந்தெடு. செய்யுள் எழுதினான் வராது, செய்தான் வராது, புனைந்தான் வராது, இயற்றினான்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 84வது கொஸ்டின் சரியான ஒன்றை இனம் காண்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அவன் சிவப்பு மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். 85வது கொஸ்டின் பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்தவர் ஆப்ஷன் சி நேரு. 86வது கொஸ்டின் எவருடன் உறவு களவாமை வேண்டும் என்றார் வள்ளலார் ஆப்ஷன் சி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு. 87வது கொஸ்டின் இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக ஆப்ஷன் சி வன்சொல். 88வது கொஸ்டின் நண்பாற்றாகி நயமிலா செய்வார்க்கு இதில் நயமில என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் ஆப்ஷன் ஏ நன்மை. 89வது கொஸ்டின் அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க. அம்மானை வந்து ஒரு வகை காய் விளையாட்டு, அது கரெக்டு. அம்மானை சுவையான ஒரு உரையாடல் விளையாட்டு, கரெக்டு. அம்மானை வந்து பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்றது, அதுவும் கரெக்டு. ஆனால் ஆப்ஷன் சி வந்து தப்பு. அம்மானை விளையாட்டை 10 பேர் இணைந்து விளையாடுவார்கள் அப்படிங்கிறது. ஸோ இது ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர், அது தவறான ஒன்று. 90வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும். செம்மை, கருமை, பசுமை ஆப்ஷன்ஸ் டி எளிமைங்கிறது தான் வரும் கரெக்டாக. ஏன்னா இதெல்லாம் பண்பு தொகையை வந்து இது பண்ணது. ஆனால் வந்து இது ஆப்ஷன் டி வந்து அப்படி கிடையாது, அது ஒரு சொல். அதனால் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 91 ப்ரொபோசல் என்ற அலுவலக கலைச்சொல்லுக்குரிய தமிழாக்கம் கூறு ஆப்ஷன் ஏ கருத்துரு. அடுத்து 92வது கொஸ்டின் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு எது ஆப்ஷன் பி புதைச்சாக்கடை. 93வது கொஸ்டின் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. கரி கறி, இந்த கறி வந்து யானையை குறிக்கும், இந்த பெரிய ரீ வந்து காய்கறியை குறிக்கும். ஸோ ஆப்ஷன் டி யானை காய்கறி, இதுதான் கரெக்டான ஆன்சர். 94வது கொஸ்டின் பொருந்தா இணையை கண்டறிக. ஆப்ஷன் பி கூலம் தானியம், இதுதான் வந்து பொருந்தா இணை. ஏன்னா கூலத்துக்கு வந்து இந்த லா வராது. ஸோ அதனால் அதுதான் தப்பான ஆன்சர். 95வது கொஸ்டின் தே என்பதன் பொருள் ஆப்ஷன் பி கடவுள்.
96வது கொஸ்டின் பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒருமொழியை தேர்வு செய்க. ஆப்ஷன் டி கூ. 97வது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. கலர் நிறம் இல்லாத கல்வி பெண்கள். ஸோ அது எப்படி வரும்னா சொற்களை ஒழுங்குபடுத்துகிறோம்னா ஆப்ஷன் பி கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிறம் அப்படின்னு வரும். 98வது கொஸ்டின் முறையான சொற்றொடரினை கண்டறிக. ஆப்ஷன் பி விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ஈரா இளங்குமரனார். 99வது கொஸ்டின் பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர். ஆப்ஷன் பி தனிநாயகம். 100வது கொஸ்டின் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுத்தெழுதுக. ஆப்ஷன் சி உழவு ஏர் மண் மாடு. ஸோ நெக்ஸ்ட் 100 கொஸ்டின் 50 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு 100 வரை. ஸோ அடுத்து வேறு ஒரு கொஸ்டினில் பார்க்கலாம்.